அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். 2025ஆம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சை தோற்றிய மாணவர்களுக்கான பல்கலைக்கழக விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் எதிர்வருகின்ற ஓரிரு நாட்களில் விண்ணப்பங்கள் கோரப்பட இருக்கின்றன. இதற்காக 2025-26 கல்வியாண்டுக்காக இந்த கோரப்படுகின்ற விண்ணப்பங்களிலே குறைந்த 3 சித்தி அடைந்த சகல மாணவர்களும் விண்ணப்பங்கள் போட முடியும். இருந்தாலும் ஒவ்வொரு கற்கை நெறிகளுக்கும் ஏற்ப பல்கலைக்கழகங்கள் கிடைக்கக்கூடிய சாத்தியப்பாடு உள்ளவர்கள் நெருக்கமானவர்கள் விண்ணப்பங்கள் போடுவது சிறப்பானது. இதனை தாண்டி பல்கலைக்கழக வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்ற மாணவர்கள் சில கற்கைகள் சார்ந்து பரீட்சைகள் நடத்தப்பட்டு, அதாவது அப்டிடியூட் டெஸ்ட் நடாத்தப்பட்டு தெரிவு செய்யப்படுகின்ற சில கற்கை நெறிகள் காணப்படுகின்றன. எனவே அவ்வாறான கற்கை நெறிகளுக்கும் நீங்கள் குறித்த பல்கலைக்கழகம் அப்டிடியூட் டெஸ்ட்டுக்கான விண்ணப்பங்கள் அவங்களுடைய இணையதளங்களில் கோரும். அதற்காக அவங்கள் சொல்லப்படுகின்ற கற்கை நெறி கட்டணத்தினை வங்கியிலே செலுத்தி அல்லது சில வழிகளில் ஆன்லைனில் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனை செலுத்தி அதற்கென்று தனியான ஒரு ஆன்லைன் செய்ய வேண்டும். உதாரணமாக ஒரு விளையாட்டுத்துறை ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு விண்ணப்பிக்கின்ற சில மாணவர்கள் ஸ்போர்ட்ஸ்லேயே நல்ல திறமை காட்டக்கூடியவர்கள் குறைவான ரிசல்ட்ஸ் இருந்தாலும் அவர்கள் அந்த குறித்த 4 பல்கலைக்கழகத்தினால் கோரப்படுகின்ற ஸ்போர்ட்ஸ் தொடர்பான ஆப்டிடியூட் டெஸ்ட், அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட், ஆப்டிடியூட் டெஸ்ட் 2 பரீட்சையிலும் தோற்றி செலக்ட் பண்ணப்படுகின்ற மாணவர்கள் பல்கலைக்கழக விண்ணப்பத்தை போடுகின்ற பொழுது அவர்களுக்கு விசேட ஏற்பாட்டின் கீழ் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே போன்று மொரட்டுவ யூனிவர்சிட்டியிலே ஆர்கிடெக்சர், அதே போன்று டிசைனிங் போன்ற கற்கை நெறிகளுக்கு, அதாவது மொரட்டுவே 4 கற்கை நெறி காணப்படுகின்றது. அந்த 4 கற்கை நெறிக்கும் செலக்ட் பண்ணப்படுகின்ற மாணவர்கள் குறிப்பிட்ட இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் பரீட்சைக்கு கட்டாயம் தோற்று வரும். எனவே அவ்வாறு செல்ல இருக்கின்ற மாணவர்கள் விண்ணப்பங்கள் தற்பொழுது கோரப்பட்டு வருகின்றன. மொரட்டுவ யூனிவர்சிட்டியால் கோரப்பட்டிருக்கிறது ஆர்கிடெக்சர், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், அதை டிசைன், அதே போன்று ஃபேஷன் டிசைன், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அதே போன்று ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஜாஃப்னா யூனிவர்சிட்டி விண்ணப்பத்தை கோரியிருக்கிறது. அதே போன்று யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னா மியூசிக், டான்ஸ், ஆர்ட் அண்ட் டிசைன் ஆகியவைகளுக்கு தற்பொழுது கோரப்பட்டு ஒரு க்ளோசிங் டேட் வைக்கப்படுகிறது. எனவே நீங்கள் குறிப்பிட்ட இணையதளத்துக்கு சென்று ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் முதலிலே அதுக்கான ஒரு தனியான ஒரு ஆன்லைனை செய்து அதுக்குரிய கொடுப்பனவை செய்து நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். அதன்பின் இன்னொரு ஓரிரு நாட்களிலே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஆன்லைன் விண்ணப்பம், பல்கலைக்கழக பதிவுக்கான ஆன்லைன் விண்ணப்பம் போகின்ற அதுக்கும் கட்டாயம் போட வேண்டும். இதில் தவறு இடம்பெறுகின்றது. சில மாணவர்கள் உதாரணமாக சித்திரத்துக்கு செல்ல இருக்கின்ற மாணவர்கள் பல்கலைக்கழகங்கள் கூறப்படுகின்ற சித்திர ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு மட்டும் போடுவது, யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையக்குழுவுக்கு ஆன்லைன் விண்ணப்பம் போடுவதில்லை. அந்த மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. எனவே குறித்த பல்கலைக்கழகத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற ஆப்டிடியூட் டெஸ்ட் பரீட்சைக்கு தோற்றுகின்ற அதே வேளை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இணையதளத்திலும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட விண்ணப்பத்தை பதிவேற்றுகின்ற பொழுதுதான் அங்கே நீங்கள் குறித்த பல்கலைக்கழகத்தை சித்தி அடைகின்ற பொழுது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தரும். எனவே இதனை கருத்தில் கொண்டு தேவை என்றால் ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டால் எனது தொலைபேசி இலக்கத்துக்கு கேட்டுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது தொலைபேசி இலக்கம் 077 054 8040 அல்லது 075 28 32 606 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு மேலே சொன்ன முதலாவது டயலாக் நம்பர் தான் வாட்ஸ்அப் இருக்கிறது. ஏதாவது தேவை ஏற்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.